ரெஸ்டாரண்ட் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து அட்வான்சஸ் இன் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ஜேர்னல் வந்து உண்மையிலே வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கா, எந்த குவார்ட்டரில் வந்து வருது, அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஆர் மேபி மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம். இது போக ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட், அதாவது வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீம்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னலுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ வந்து ஜெனுவின் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, க்ளோன்டு ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த க்ளோன்டு ஆர் மேபி ஃபேக் வெப்சைட் தான் வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, ஏன் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், பப்ளிகேஷன் வரைக்கும், இண்டெக்ஸிங் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அட்வான்சஸ் இன் மெக்கானிக்ஸ் ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னல் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அட்வான்சஸ் இன் மெக்கானிக்ஸ். இது போக ஸ்பேஸ் விட்டு அந்த ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சும் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து advancesinmechanics.com. இது போக வேறு இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சைனீஸ் டொமைனில் வந்து கிடச்சிருக்கு. ஐஎஸ்எஸ்என் போர்ட்டல் வந்து இந்த ஜேர்னலோடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணலாமே. ஸோ இது வந்து advancesinmechanics.com. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வெப்சைட் தான் வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, என் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி கோத்ரூ பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரிஸும் பார்க்க முடியுது. இது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சைனீஸ் லாங்குவேஜில் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு சைனீஸ் ஜேர்னல். ஸோ சைனீஸ் லாங்குவேஜில் டிஸ்பிளே பண்ணிட்டேன்னா இந்த வெப்சைட் வந்து எல்லோரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க போல். ஸோ அதை நான் சொன்ன மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. Q2 குவார்ட்டரில் வராங்க. ஸோ இந்த ஜேர்னலில் வந்து ரைட் கிளிக்கிங் வந்து எனேபிள்டாக இல்லை. எதனாலும் நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் இஷ்யூ வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 4 January 2025 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் 13 இஷ்யூ நம்பர் 1 ஆஃப் 2025. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு வந்து எல்லாமே வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸாக தான் இருக்குது. ஸோ சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பேஜஸ் ரொம்ப குறைய இருக்குது. சில ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய பேஜஸ் வந்து இருக்குது. இவ்வளோ இந்தியன் ஆத்தர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆர்ச்சிவ் செக்ஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2025 ஒரு இஷ்யூ இருக்குது. 2024 பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ இருக்குது. 2023 2 இஷ்யூ இருக்குது. 2022 2 இஷ்யூ இருக்குது. 2021 பார்த்தீங்கன்னா 3 இஷ்யூ இருக்குது. 2020 ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு இர்ரெகுலாரிட்டி தெரியுது. சப்மிஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக பார்க்க முடியல. ஆத்தர் கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க, பட் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியல. எடிட்டோரியல் டீம் செக்ஷனில் கோத்ரூ பண்ணும்போது எடிட்டர் இன் சீஃப் ஃப்ரம் சைனா, மேனேஜிங் எடிட்டர் ஃப்ரம் சைனா. ஆனால் நீங்கள் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் கோத்ரூ பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் பீப்புள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் அவங்களுடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிட் ஐடி இல்லை, பயோகிராஃபி இல்லை, அவங்களுடைய இன்ஸ்டியூஷனல் இமெயில் ஐடி வந்து இல்லை. ஸோ இப்படி வந்து இந்த ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னலில் வந்து ஒரு வெப்சைட்டில் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் செக்ஷனில் கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து அஃபிலியேஷன் அட்ரஸ் இல்லை, பின்கோட் இல்லை, லைவ் கூகுள் மேப் லொக்கேஷன் இல்லை. இந்த வெப்சைட் டொமைனுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து இருக்குது. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஒரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை. எந்த இடத்துல இருந்து இந்த வெப்சைட்டை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் இல்லை. ஆக்சுவலாக இந்த சர்ச் ரிசல்ட்டில் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் டொமைன் இருக்குது. அதை வந்து கோத்ரூ பண்ணலாமே. இதை வந்து வெப்சைட் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். lxjz.cstam.org.cn. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் டொமைன். ஸோ இதில் வந்து கரண்ட் இஷ்யூ ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா கம்பீட்டன்ட் யூனிட் வந்து சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஒரு ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பராக தான் இருக்க முடியும். அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் நமக்கு வந்து உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் லெட்டர் வந்து இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், டைனமிக் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கணும். அதாவது வந்து ஆர்கிட் ஐடி, பயோகிராஃபி,
கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக கிளியர் கட்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். பேப்பருக்கு வந்து எப்போவுமே வந்து டர்னிட் அண்ட் பிளாகரிசம் ரிப்போர்ட் ஆஃப் லெஸர் தென் 10% வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏஐ பிளாக் வந்து லெஸர் தென் 10% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டர்னிட் அண்ட் பிளாகரிசம் ரிப்போர்ட் இருக்குது, ஏஐ பிளாக் வந்து இருக்குது அப்படின்னா உங்கள் ஆர்டிக்கல் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த ஃப்ளோ வந்து இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய சப்ஜெக்ட் கேட்டகரியை ஒத்து வந்து இருக்கணும். கரண்ட் எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து எடிட்டர் அண்ட் சீஃப் ஃப்ரம் சைனா, இங்கே வந்து ஒரு சைனீஸ் இமெயில் அட்ரஸ் வந்து இருக்குது, lnm.imec.ac.cn, அசோசியேட் எடிட்டர் அண்ட் சீஃப் ஆல்சோ ஃப்ரம் சைனா. எடிட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து சைனா தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் எடிட்டர் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து அந்த அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபேக்கல்ட்டியில் இருந்து இந்த பர்சன்ஸ் வந்து இருக்காங்க, அவங்களுடைய ஆர்கிட் ஐடி, அவங்களுடைய பயோகிராஃபி, அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனல் இமெயில் அட்ரஸ் வந்து எடிட்டர் செக்ஷனில் வந்து பார்க்க முடியல. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதெல்லாம் ப்ரைமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் கெட்டிங் அண்ட் ஐஎஸ்எஸ் நம்பர். அதை அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலையோ அப்படின்னு தெரியுது. கரண்ட் இஷ்யூவில் கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 6 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து சைனீஸ் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க முடியுது. பட் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதில் ஆர்ச்சிவ் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ ஓவர் த இயர்ஸ் பாருங்கள், நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வந்து அரௌண்ட் லைக் 22 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கான்டாக்டஸ் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் அஃபிலியேஷன் அட்ரஸ் வித் பின்கோட், வித் டெலிஃபோன் நம்பர், வித் இந்த சைனீஸ் டொமைன் இமெயில் அட்ரஸ் வந்து பார்க்க முடியுது. சப்மிஷன் கைட்லைன்ஸில் வந்து உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் வந்து போத் சைனீஸ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு சைனீஸ் ஜேர்னல். ஸோ சப்போஸ் உங்களுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா இந்த ஜேர்னலுக்கு வந்து சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி சைனீஸ் ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஜேர்னல்ஸ் வந்து தொடர்ந்து வந்து இண்டெக்ஸிங் டேட்டா பேஸில் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி ஜேர்னல்ஸை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸில் கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அவங்க சப்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 400 யுவான் பர் பேஜ். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. இதை கால்குலேட் பண்ணும்போது $55 ஆர் அப்ராக்சிமேட்லி 4800 ருபீஸ் பக்கத்தில் வருது. பட் நீங்கள் வந்து கலர் பிரிண்டிங் அப்படின்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா 1000 யுவான் அப்படின்னு வந்து வருது. இது வந்து $138 அப்படின்னு வந்து வருது. ஆர் அப்ராக்சிமேட்லி 12,000 இன் இந்தியன் ருபீஸ் பர் பேஜ் வருது. ஸோ இந்த சார்ஜஸை பார்த்து நீங்கள் குழம்ப வேண்டாம். ஆக்சுவலாக இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு பேஜ் அப்படிங்கிறது வந்து 4 கன்சிக்யூட்டிவ் பிரிண்டட் பேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 24 பேஜ் ஆர்டிக்கல் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து அவங்க 6 பேஜஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் குறைய தான் வரும். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து ரிவ்யூ ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 3 months டைம் எடுக்கிறாங்க. உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் 6 months டென்டேட்டிவ் அப்ராக்சிமேட்லி ஒரு 6 months டைம் பக்கத்தில் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பப்ளிஷ் பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் வந்து ஸ்கோபஸ் எல்சிவேர் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கூகுளில் வந்து ஹவு டு ஆட் த மிஸ்ஸிங் ஆர்டிகல்ஸ் இன் ஸ்கோபஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு எல்சிவேரோடைய வெப் ஃபார்ம் வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபுல் டெக்ஸ்ட் பிடிஎஃப் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜெனுவின் வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 3 weeks ஆஃப் டைமில் உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து இண்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பியர் ரிவ்யூ ப்ராசஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஐஎஸ்எஸ்என் போர்ட்டலில் இந்த ஜேர்னலுடைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இது ஒரு பிரிண்ட் ஜேர்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து 2 வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ். ஸோ கண்ட்ரி வந்து சைனா, பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட் வந்து இந்த ஜேர்னலுக்கு வந்து Q2 குவார்டைல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதே ஐஎஸ்எஸ்என் நம்பர், கவரேஜ் இயர்ஸ் வந்து 2013 till 2024. ஸோ வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் ஹோம் பேஜ், ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், அகடமிக் இமெயில் ஐடி, இந்த செக்ஷன் எம்டியாக இருக்குது. ஸோ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வழி இல்லை. இன்ஃபர்மேஷன் நாட் லோக்கலைஸ்ட் அப்படின்னு வந்து ஸ்கோப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டைல்ஸ் பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியிலையும் இவங்க வந்து Q2 குவார்டைலில் வராங்க. ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 year, 3 year அண்ட் 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கீழே கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியை வச்சு சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இது போக சில பேர் வந்து வெப்சைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து அக்செப்ட் ஆகிருக்காமா, ஒரு மேனுஸ்கிரிப்ட் ஐடி கூட கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்காக சார்ஜஸ் வந்து $250 வந்து கலெக்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சைனீஸ் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ஒரு ஃபேக் வெப்சைட்டு, இந்த செகண்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவின் வெப்சைட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அகெயின் நம்ம ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்லையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ scopus.comல சோர்சஸில் டைட்டிலில் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து சை இமேக ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் தெளிவாக நமக்கு வந்து தெரியல. ஸோ நமக்கு வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 75%. ஸோ இந்த ஜேர்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் கிடச்சிருக்கு. கரண்ட் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2013 till 2025. இப்போ கரண்ட்டாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இண்டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே பப்ளிஷர், அதே ISSN இன்ஃபர்மேஷன், வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. அகெயின் வேறு வழியிலையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜில் வந்து 2025 வந்து 6 டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஆகிருக்கு. 2024 வந்து 22 டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. நம்ம ஜெனுவின் வெப்சைட், அதாவது வந்து செகண்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது எக்ஸாக்டாக 6 டாக்குமெண்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருந்தது. 22 டாக்குமெண்ட்ஸ் வந்து 2024 வந்து பப்ளிஷ் ஆகிருந்தது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. அதனால வெப்சைட் நம்பர் 2 தான் வந்து ஜெனுவின் வெப்சைட் அக்கார்டிங் டு scopus.com. ஸோ இதில் வந்து சைட் ஸ்கோர், ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து 93rd பர்சன்டேஜில் வராங்க. ஸோ 76 till 99க்குள்ளே வர்றதுனால இவங்க Q1 குவார்டைலில் வருவாங்க. ஸோ சை இமேக ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சேனல் வந்து எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ மாதத்துக்கு, எவ்வளோ வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும்னு கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருந்தனா அந்த ஆர்டிகல்ஸ் எதுவுமே ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகாது. பட் ஜெனுவின் வெப்சைட், அதாவது வந்து வெப்சைட் நம்பர் 2ல் நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கரண்ட்டாக இந்த சேனல் வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. இந்த சேனல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. அதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஏன்னா நம்ம இந்த ஜேர்னல் டைட்டிலை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி இந்த ஜேர்னல் டைட்டில் ABDC ஜேர்னல் குவார்டர்ஸ்லையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு க்ளோன்ட் ஆர் மேபி ஒரு ஃபேக் வெப்சைட் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 11,000 in Indian rupees ஆர் $225 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இமெயில் வழியாக $250 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அக்செப்டன்ஸ் வெறும் 2 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து பிட்வீன் 5 till 10 daysக்குள்ளேயும் கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஜெனுவின் வெப்சைட் வந்து ரிவ்யூ ப்ராசஸ் வந்து 3 months டைம் எடுக்கிறாங்க. டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக பப்ளிகேஷன் வந்து ஒரு 6 months டைம் எடுக்கிறாங்க. ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங்க்கு வந்து 400 yuan per பேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் 1000 yuan per பேஜ் வந்து கலர் பிரிண்டிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே 1 பேஜ் அப்படிங்கிற வந்து 4 consecutive printed pages. ஸோ க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்ஸ் வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, கான்ஃபரன்ஸ் ஆர்கனைசர்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இந்த மாதிரி க்ளோன்ட் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட்ஸ்க்கு வந்து செலுத்திடாதீங்க. ஸோ இந்த சேனல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்